வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் திருக்கோஷ்டியூர் சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சுவாமி தரிசனம் செய்தார். கமலஹாசன் ஐயாவை பொறுத்தவரை ஒரு நல்ல நடிகர், எந்த மாற்று கருத்தும் இல்லை. கன்னிப்பேச்சு. ஆனா எங்க எல்லோருக்குமே வருத்தம் என்னன்னா, நம்முடைய நிதியமைச்சர் அம்மையார் அவர்கள் இன்னொருவர் பேசியதை குறிப்பிட்டு அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, அவங்க தமிழ் மொழிய நாகரிகமான மொழின்னு சொல்லல அப்படின்னு சொன்னதை திரு கமலஹாசன் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை பேசுறது எங்களுக்கு எல்லாருக்குமே வருத்தம் தான். இது பாராளுமன்றத்துல அண்ணன் கமலஹாசன் அவர்களுடைய பார்வைக்கு இது சென்ற பிறகு நிச்சயமாக தன்னை திருத்தி தான் தவறான புரிதலோடு திரு நிதியமைச்சர் அவர்களை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு கமலஹாசன் ஐயா சொல்லுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. யாரு தனித்தல விடலைங்கண்ணா, கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு, முழு பிப்ரவரி இருக்கு, முழு மார்ச் இருக்கு, ஏப்ரல் இருக்கு. எங்கெல்லாம் போயிருவாங்க, எல்லாம் இங்கதான் இருக்காங்க. ஓபிஎஸ் எல்லாம் எங்களோட தான் இருக்காங்க, எதுவும் கவலைப்படாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கூட கல்வி கூடங்கள்லயே கஞ்சாவுக்கும் அளவுக்கு நிலைமை போயிருக்கும் பொழுது எப்படி கல்வியில் சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் எப்படி சொல்லாங்கன்னா, புள்ளி விவரத்தை பாருங்க. தென்னிந்தியாவில் கடைசியில் இருக்கும். லேர்னிங் இண்டிகேட்டர்ஸை பாருங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம் சிபிஎஸ்இ பப்ளிஷ் பண்றாங்க ஒரு ஆண்டும் கூட. அதல பாதாளத்துல தமிழ்நாடு இருக்கு. கல்வி கூடங்கள்லயே கஞ்சாவை விற்கும் அளவுக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வந்து பார்த்து அப்படியாக தெரியுது. மாவட்ட தலைவர் இங்க இருக்கிறாரு, மூத்த தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க, எல்லாத்தோட நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அன்போடு எங்களை இங்க வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அன்பு கட்டுப்பட்டு திருக்கோஷ்டியூர்ல இருக்கிறோம். எல்லாம் ஒரே நாள்ல நடக்காதுங்கன்னா, 2014 சில வாக்குறுதிகள் கொடுத்தோம், நிறைவேற்றிட்டோம். 19 கொடுத்தோம், நிறைவேற்றிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 24 கொடுத்திருக்கோம், அதுவும் நிறைவேற்றிடுவோம். நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம், நம்முடைய நாட்டுல நதிகள் எல்லாத்தையும் இணைக்கணும். தமிழகத்திற்கு அது பெரும் பெருமையாக இருக்கும். காரணம், நாம் நதிநீர் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நிச்சயமாக அது நடக்கும். அதற்கும் ஒரு காலம் வரணும். பட்ஜெட் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு லட்சம் கோடின்னு உங்களுக்கு தெரியுங்கன்னா, பொறுமையாக இருப்போம். படிப்படியாக ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இன்னைக்கு தான் இன்லேண்ட் வாட்டர் வேஸ்ட்டை விஸ்தாரப்படுத்துறாங்க, நதிகளை சீரமைக்கிறாங்க. அடுத்து இணைக்கிறது தான் பொறுமையா இருக்கும். ஏதாவது புரியுதா? புரியல, உங்களுக்கும் புரியல, எனக்கும் புரியல, தமிழ்நாட்டு மக்களுக்கும் புரியல. அவர் யாரோ எழுதி கொடுத்தது போய் என்ன, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, கட்சியை கொண்டு போய் அறிவாலயத்துக்கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் கூட வேலை செஞ்ச, அவரோட கட்சியில அவரை நம்பி லட்சக்கணக்கில் செலவு செஞ்ச, கோடிக்கணக்கில் செலவு பண்ண, உழைத்த, அந்த கட்சிக்காக உழைத்த எல்லாத்தையும் அம்போன்னு விட்டுட்டு எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டு ஒரு எம்பி வாங்கி உள்ள போய் யாருக்கும் புரியாம பேசுறதுதான் அவரோட வேலை. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பாஜ வெல்வோம் தமிழகம் பொறுப்பாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பாஜ தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற திட்டங்களை, கொடுக்கின்ற நிதியை அதே ஒரு தொலைநோக்கு பார்வையோடு, அதே தெளிவோடு, அதே வேகத்தோடு செயல்படுத்துவதற்கு இணக்கமான ஒரு அரசாங்கம் தேவை. இன்னும் கூட சொன்னீங்கன்னா டபுள் என்ஜின் இல்ல, ட்ரிபிள் என்ஜின் சர்க்கார் கூட தேவைப்படுது. அந்த மாதிரி மாநிலங்கள்ல பாருங்க, இன்னுமே வளர்ச்சி வேகமா இருக்கு. மத்திய பிரதேசல இருக்கு, கீழே லோக்கல்ல மேயர், பஞ்சாயத்து பிரசிடென்ட் எல்லாரும் ஒரே இதுல இருக்கும் போது நாம நினைக்கின்ற வேகத்தில் பணிகள் நடக்கிறது. மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம, இந்த புரிதல் கூட இல்லாம சினிமா வசனத்தை பேசுற மாதிரி டப்பா, டோப்பா, டாப்பு, எங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க. எங்களுக்கு ஒரே நம்பிக்கை, மக்கள் அத்தனை பேரும் இந்திய நாட்டை பொறுத்தவரை வளர்ச்சி அடைந்த பாரதம்னு பிரதமர் சொல்றதுக்கு எல்லாரும் உழைக்கணும், எல்லாரும் அதில் பங்களிக்கணும். அத்தனை பேருக்குமான வளர்ச்சி. சென்னை திருவான்மையூரில் பாஜக தேர்தல் அறிக்கைக்கான கருத்து கேட்பு வாகனத்தை பாஜக மூத்த தலைவர் தமிழிசை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இன்றைய காலகட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற போகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக அமரப்போகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா எங்கள் கூட்டணி உறுதியாகி கொண்டிருக்கிறது, எதிர்கட்சி கூட்டணி உதிரியாகி கொண்டிருக்கிறது. காலையில அண்ணன் திருமாவளவன் சொல்லிட்டாரு, நாங்க அழுத்தம் கொடுக்கல, ஆனா எங்களுக்கு நீங்க மறைமுகமா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நாங்க கூட்டணியை விட்டு விலகி விடுவோம். தம்பி கார்த்திக் சிதம்பரம் சொல்றாரு, இன்னும் குழு அமைக்கல, ஏன்ட்ட வந்து என் கேள்வி கேக்குறீங்க, முதலமைச்சர் போய் கேள்வி கேளுங்க அப்படின்னு. அதே அவங்களோட பொறுப்பாளர் சொல்றாரு, 2 மாசமா காத்தே இருக்கோம், இன்னும் குழு அமைக்கல, இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தல. ஆக அவர்கள் காத்திருக்க வேண்டியதுதான். ஆணவத்தோடு பேசினார்கள். ஆணவம். தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க இருக்கு, எங்க அவங்க கூட்டணி அமைக்க போறாங்க, எங்க வெற்றி பெற போகிறார்கள் என்று. ஆனால் இன்று அந்த ஆணவத்திற்கு மக்கள் பதிலடி கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள்.
இன்னைக்கு இளைஞரணி மாநாடு விருதுநகர்ல நடக்குது. இதற்காகவாவது மக்கள் புறக்கணிப்பார்கள், இளைஞர்கள் புறக்கணிப்பார்கள். எந்த காமராஜர் கல்வியோடு உணவும் கொடுத்தாரோ அவர் அவங்க ஊர்ல வச்சு கேவலப்படுத்தி அசிங்கமா விமர்சனம் செய்து தோற்கடித்து விட்டு அந்த மண்ணில் போய் நீங்கள் எப்படி இங்க இளைஞரணி மாநாடு நடத்துவீர்கள்? இந்த திருப்பூர்ல உள்ள ஜவுளி தொழில் மேன்மை அடைய போகிறது, ஏற்றுமதி அதிகரிக்க போகிறது. விவசாயிகள், அதுல பயிர் விவசாயிகள், நெல் விவசாயிகள், கடலை விவசாயிகள், பூக்களை விவசாயம் செய்பவர்கள், பால் உற்பத்தியாளர்கள் எல்லோரும் பலன் பெறுவார்கள் என்று பிரதம அமைச்சர் தனித்தனியாக கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது நடந்துடக்கூடாது என்பதற்காக ட்ரம்புக்கு பிரதமர் அடிமையாகிவிட்டார். இது ராஜதந்திரங்க. உங்களை மாதிரி தந்திரவாதி கிடையாது மரியாதைக்குரிய பிரதமர். ராஜதந்திரத்தோடு நடந்து கொண்டிருக்கிறார். தென்காசி, திருநெல்வேலி, விருதுநகர் மாவட்டங்களில் 252 குவாரிகள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கிரஷர்கள் செயல்படுகின்றன. இங்கிருந்து கேரளாவிற்கு தினமும் 500க்கும் மேற்பட்ட லாரிகளில் சாண்ட், ஜல்லி உள்ளிட்ட கனிம வளங்கள் தென்காசி மாவட்டம் புளியரை தமிழக கேரள எல்லை சோதனை சாவடி வழியாக செல்கின்றன. இங்கிருந்து எடுத்து செல்லும் லாரிகள் போலி பாஸ் மூலம் கனிம வளங்களை கடத்தி செல்வதாகவும் அதற்கு ஆளும் கட்சியினர் துணை போவதாகவும் இயற்கை வள பாதுகாப்பு சங்கம் மற்றும் பல்வேறு தன்னார்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நேற்று காலை புளியரை சோதனை சாவடியில் விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்த 4 லாரிகளின் பாஸ்களை போலீசார் சோதனை செய்தனர். ஸ்கேன் மெஷினில் பாஸ் ஸ்கேன் ஆகவில்லை, பாஸ் போலியானது என்பதை உறுதி செய்த போலீசார் லாரி டிரைவர்களிடம் விசாரணை நடத்தினர். விசாரணையில் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ஆளும் கட்சி பிரமுகரின் குவாரியில் இருந்து எடுத்து செல்வதாக தெரிவித்தனர். அரசியல் வட்டாரங்கள் அழுத்தம் காரணமாக லாரியை மட்டுமே பறிமுதல் செய்தனர். டிரைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை. பறிமுதல் செய்யப்பட்ட கனிமவள லாரிகளை தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக கடையநல்லூர் எம்எல்ஏ கிருஷ்ணமுரளி பார்வையிட்டு குவாரி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசாரிடம் வலியுறுத்தினார். தென்காசி எஸ்பி மாதவன் உத்தரவிட்டதன் பேரில் புளியரையை சேர்ந்த சண்முக சுந்தரம், விருதுநகரை சேர்ந்த ராஜி, தருமபுரியை சேர்ந்த சம்பத், கேரளாவை சேர்ந்த அரவிந்த் ஆகிய 4 டிரைவர்களை கைது செய்தனர். போலி பாஸ் தயாரித்து அனுப்பிய குவாரி உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தன்னார்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 6/2/2026 அதிகாலையில் 2 மணிக்கு 4 கனிமவள வாகனங்கள் புளியரை காவல் சோதனை சாவடியில் சோதனை செய்யப்படுகிறது. அந்த 4 கனிமவள வாகனங்களின் நடைச்சீட்டை காவல்துறையினர் சோதனை செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேன் செய்யும் பொழுது அது சரியாக ஒர்க் ஆகலை. உடனே காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த வாகனங்களை முழுசாக சோதனை பண்ணாங்க. அப்போ அது போலி பாஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. தெரிய வந்த உடனே 4 வாகனங்களையும் பிடித்து காவல்துறையினர் தீவிர விசாரணைக்கு உட்படுத்தி அந்த வாகனங்களோட ஓட்டுநரை கைது பண்ணிடுறாங்க. இப்போ இதில் எங்களுடைய இயற்கை வள பாதுகாப்பு சங்கம் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, 4 ஓட்டுநர்களை கைது பண்ணிட்டீங்க. இப்போ இந்த பாஸை, போலியான பாஸை தயார் செய்தது யார்? எந்த கிரஷரில் இருந்து இந்த கனிம வளம் ஏற்றி வரப்பட்டது? கிரஷர் உரிமையாளர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? அதாவது எய்தவனை விட்டுவிட்டு அம்பை மட்டும் பிடித்த கதையாக இது இருக்கிறது. எய்தவர் யார்? அவர் மீது நடவடிக்கை எடுத்தால்தான் இனி வரும் காலங்களில் இதுபோலியான சட்டவிரோத கனிம வள கடத்தலை தடுத்து நிறுத்த முடியும். இது ஏற்கனவே ஒரு 3-4 மாதத்துக்கு முன்பாக இதே மாதிரி புளியரை சோதனை சாவடியில் ஒரு வாகனம் போலி பாஸில் பிடிபட்டு இது புளியரை காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இது தொடர்கதி ஆகிட்டு இருக்கு. இதுல இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னா, இதே நாளில் 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் இதே மாதிரியான நடைச்சீட்டுல இந்த வழியாக போயிருக்கு. ஆனா அந்த 20 வாகனங்களை பிடிக்க முடியல. 20 இந்த 4 வாகனங்கள் மட்டும்தான் சோதனை செய்து காவல்துறையினால பிடிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த 20 வாகனங்கள் நம்ம சோதனை சாவடி வழி தான் போயிருக்கு. நாள்தோறும் இதே மாதிரியாக போலி நடைச்சீட்டுல கனிம வளங்கள் கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படுகிறது என்பது இது மிகவும் ஊர்ஜிதமாகிறது. இந்தியன் டிரைவர் சொசைட்டிங்கிற ஒரு அமைப்பு ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்குறாங்க. அந்த ஸ்டேக்கு நம்மளுடைய மாவட்ட நிர்வாகம் அப்பீல் போக சொல்லி நாங்கள் கடுமையாக போராடிட்டு இருக்கோம். எங்களோட போராட்டத்தின் காரணமாக இவங்க அப்பீல் போய் நம்பர் மட்டும் பண்ணி வச்சிருக்காங்க. இன்ன வரைக்கும் 1.5 வருஷம் ஆச்சு அந்த வழக்கு வரல. இந்த வழக்கை நம்முடைய தென்காசி மாவட்ட நிர்வாகம் விரைவாக கொண்டு வந்துட்டாங்கன்னா
கட்டாயமாக இந்த கனிம வள கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஒரு நாள் ஒன்றுக்கு 25, 30, 40 வாகனங்களை போறது பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகும். திருச்சி தலைமை தபால் நிலையம் அருகே உள்ள காந்தி சிலை முன் காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் மனு எழுதி ராகுலுக்கு மெயில் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் மாநில தலைவர் மற்றும் மாவட்ட தலைவர் பதவியில் உள்ளவர்கள் வரும் சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை தலைமை கொடுக்கக்கூடாது. தொங்கு சட்டசபை ஏற்பட்டால் பீகார் போல் கட்சி தாவும் அவலம் ஏற்படும். உண்மையான காங்கிரஸ் தொண்டர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என ராகுலுக்கு அனுப்பிய மெயிலில் குறிப்பிட்டுள்ளனர். இப்போ சமீபத்தில் பீகாரில் எலெக்ஷன் நடந்துச்சு. கஷ்டப்பட்டு 6 எம்எல்ஏ காங்கிரஸ் வெற்றி பெற்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே மாற்றுக் கட்சிக்கு சென்றுட்டாங்க துண்டோடு. ஏன்னா ஒரிஜினல் காங்கிரஸ்காரனுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும். கட்சியை விட்டு எந்த காலகட்டத்திலையும் போக மாட்டாங்க. இதே அதிமுகவிலேருந்து பாஜகலேருந்து இங்கே வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தோம்னா நாளைக்கு ஏன்னா இந்த சட்டமன்றத்தில் தொங்கு சட்டமன்றமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அரசியல் ஆர்வலர்கள் கூறிக்கொண்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சு இது பண்ணுறவங்க எங்கேயும் போகக்கூடாது. தலைவர் ராகுல் காந்திக்கு போர்ப்படை தளபதியாக இங்கே இருக்கணும். அதனால் உரிய காங்கிரஸ்காரனுக்கு தான் கொடுக்கணும். மேலும் மாற்றுக் கட்சியிலேருந்து இங்கே வந்தவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த தேர்தலில் என்னை பொறுத்த வரைக்கும் மாநில தலைவராக இருக்கட்டும், இல்லை மாநில தலைவராக இருக்கட்டும், இல்லை மாவட்ட தலைவராக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒல்லி கட்சி வேலை ஒண்டி தான். அதாவது தேர்தலில் மேற்பார்வையிடுறது தான் இது பண்ணணும். அவங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இது நம்ம அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் தீர்மானமாக இது பண்ணியிருக்கீங்க. அது தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் இது பண்ணணும், முறைப்படுத்தணும், முறைக்கு கொண்டு வரணும்னு இந்த தருணத்தை கேட்டுக்கொள்கிறேன். அவங்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. இந்த தடவை ராகுல் காந்தி கண்ணும் கருத்துமா இந்த இதில் வேட்பாளர் தேர்வில் முக்கியத்துவம் கொடுத்து அவரே நேரடியாக வேட்பாளரை உண்மையான காங்கிரஸ்காரன் எவ்வளோ வருஷமாக இருக்கான், இந்த கட்சியை விட்டு போக மாட்டானுங்கிற ஒரு நம்பிக்கை உத்தரவாதம் வாங்கி தான் கொடுக்கணுமே ஒழிய மாற்றுக் கட்சியில் வந்தவருக்கு வாய்ப்பளிக்க கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.